விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தமிழகம் வறட்சியால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது கிட்டத்தட்ட 100 பேர் அதிர்ச்சி மரணங்களாக அல்லது தற்கொலை சாவுகளாக பலியாகியிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட மத்திய அரசு பாராமுகமாக இருப்பது வேதனை அளிக்கிறது. தமிழக அரசு இது குறித்து எந்த தகவலையும் மத்திய அரசுக்கு வழங்கவில்லை என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து சொல்லுவது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய தலைமையில் ஒரு குழுவை நியமித்து உடனடியாக பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். தற்போது அது குறித்து ஒரு ஆய்வுக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. காலம் தாழ்ந்த முடிவாக இருந்தாலும் கூட இதனை வரவேற்கிறோம். ஆனால் இதில் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் இடம்பெற வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும், இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். விவசாய தொழிலாளர்களும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளர்கள், நிலமற்றவர்கள், கூலி தொழிலாளர்கள், விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அவர்களும் இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மத்திய அரசு இழப்பீடு வழங்குகிற போது விவசாயிகளுக்கு மட்டுமின்றி விவசாய தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து விவசாய தரப்பில் அதிகரித்து வர அதே சூழ்நிலையில் கர்நாடகாவுடைய எம்பி பேட்டில் அவர் இந்த மாதிரி தற்பொழுது தண்ணீர் திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தினசரி திறந்து விட முடியாது. இது உச்சநீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாகும். ஒரு முறைக்கு 2 முறை உச்சநீதிமன்றம் கர்நாடகத்திற்கு கண்டிப்புடன் ஆணையிட்டிருக்கிற நிலையிலும் தீர்ப்பளித்திருக்கிற நிலையிலும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை அவர்கள் வழங்க மறுப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகும். ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதை மீறக்கூடாது என்று தமிழக அரசு நினைக்கிறது அல்லது மத்திய அரசு நினைக்கிறது. அதே வேளையில் கர்நாடக அரசு தொடர்ந்து மீறி வருகிறது. அப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி வருகிற கர்நாடக அரசின் மீது மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை வழங்க வேண்டும். இல்லையேல் கர்நாடக அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழக அரசு உடனடியாக தொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன்.